வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு வீட்டு வந்தியா, நான் உங்க விக்கி. இன்னைக்கு நம்மளோட பார்த்தீங்கன்னா அக்ஷய் இணைஞ்சிருக்காரு. என்ன ரீசன்காகனா ஐபிஎல் 2026 கொஞ்சம் சொல்லணும் போல இருக்கு. ஏன்னா எலெக்ஷன்ல விஜய் தளபதி வந்து பயங்கரமா பண்றதுனால இதை மறந்துட்டோம். அதனால நிறைய விஷயம் பண்ண முடியல. அந்த கிரிக்கெட்டை பத்தி என்ன நடந்திருக்கு, டேபிள் காலம்ல என்னென்ன போயிட்டு இருக்குங்கிறத வந்து என்னை விட பெட்டரா சொல்லக்கூடிய யாராவது அதனால ஒரு கூப்பிட்டு வந்திருக்கேன். ஒரு சின்ன ஒரு ரீகேப் போவோமா? வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே, ஐபிஎல் 2026 பத்தி உங்களோட ஒரு டு பி ஃபிராங்க் சொல்ல போனா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீசன் எவர்னு சொல்லிப்பேன். இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்னு ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தா ஒரு படத்துல வர ட்விஸ்ட் மாதிரி பஞ்சாப் வந்து 4 கன்சிக்யூட்டிவ் லாஸ் இன்னைக்கு 5th மேட்ச் இன்னைக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அது ஒண்ணு. இது மேல ஏறி வரும்ன்ற மாதிரி மேல போனாங்க. லாஸ்னா என்னன்னு தெரியலன்ற மாதிரி சொன்னாங்க. திடீர்னு இப்போ வந்து வெற்றி என்னங்கிறது தெரியலங்கறது சுத்திட்டு இருக்காங்க. அந்த ரேஞ்சுக்கு. அண்ட் சிஎஸ்கே பாத்தீங்கன்னா தோத்து வந்தாங்க. இப்ப திடீர்னு ஏதோ பர்முடேஷன் பண்ணி அப்படி இப்படி ஆல்மோஸ்ட் இந்த பிளே ஆஃப் ரேஸ். சோ அந்த மாதிரி எல்லா டீம்ஸுமே கொஞ்சம் பர்முடேஷன் காம்பினேஷன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. குஜராத் டு பி ஃபிராங்க் சொல்ல போனா வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கு. ஓப்பனா சொல்ல போனா ஏன்னா அவங்க எதிர்பார்க்கல. டேபிள் காலம் ஃபர்ஸ்ட்ல இப்ப இருந்தாங்க. இப்ப நேத்து மேட்ச்ல வந்து ஆர்சிபி வந்தாங்க நினைக்கிறேன். ஆமா. எஸ், இப்ப குஜராத் பத்தி நீங்க சொன்னீங்க. அத பத்தி சிம்பிளா சொல்ல போனா அவங்களுக்கு முதல் 3 பேட்ஸ்மேன் தவிர்த்து ஒரு டெசிக்னேட்டட் இருக்காங்க. ஒரு டெசிக்னேட்டட் மிடில் ஆர்டர் பிளேயர் ஒருத்தருமே இல்ல. வாஷிங்டன் சுந்தர் அந்த இவங்க ஹோல்டர்லாம் ஒரு ஆல் ரவுண்டர் அந்த பவுலர் ஹூக் அண்ட் பேட் தான். பட் அப்படி இருக்கும் போதே வந்து அவங்க மாஸ் பண்ணிட்டு என்ன நினைச்சேன் ரஷீத் கான் டிபெண்டா இருக்காங்கன்னு. அவர் அன்னைக்கு 5 பால் தான் போட்டாரு. அப்படியுமே ஆல் அவுட் பண்றாங்க மத்த பவுலர்ஸ் வச்சு. சோ என்னோ பண்றாங்க. நெஹரா கொஞ்சம் மாஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரி, ஓகே. இப்ப இந்த கலச்சி போட்ட மாதிரி இருக்குல்ல, இது யார் வின் பண்ணுவாங்க உங்களோட கெஸ்ஸிங்? எஸ் சார், டு பி ஃபிராங்க் சொல்ல போனா குஜராத் டைட்டன்ஸ்க்கு நல்ல சான்ஸ் இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி டெசிக்னேட்டட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் இல்லாமே இவ்வளவு மாஸ் பண்றாங்க. கிளென் பிலிப்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் அதிரடியா பேட்டிங் பண்ணாரு, குரூஷியல் ஓவர்ஸ் போடாரு. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஃபீல்டர் அவரு. சோ பாத்தீங்கன்னா அவர் பண்ற ஃபீல்டிங்க்கு அவர் பண்ற பேட்டிங் அண்ட் பவுலிங் ஒரு அடிஷனல் மாதிரி தெரியும். அவரோட ஃபார்ம்ல பிளே ஆஃப் கொண்டு வந்தாங்கன்னா மத்த டீமுக்கு ஒரு த்ரெட்னே சொல்லிப்பேன். குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு சான்சஸ் இருக்குன்னு தோணுது. ஓகே, ஆனா நிறைய பேர் இங்க வந்து கதறிட்டு இருக்காங்க ஆர்சிபின்னு சொல்லிட்டு. எப்படி அவங்க வந்து வேணா போன வருஷம் அடிச்சதே பெரிய விஷயமா பாக்குறோம் நம்ம. ஏன்னா அதெல்லாம் சேம் இதே மாதிரி இப்ப சிஎஸ்கே இருக்க மாதிரி தான் அவங்க இருந்து மேல வந்து அடிச்சாங்க. இப்ப ஆல்ரெடி அவங்க 4 இருக்காங்க. இப்ப அடிக்க அவங்க வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா? பட் ஆனா அன்னைக்கு மேட்ச் முடிஞ்சு போச்சு நினைக்கும் குணால் பாண்டியா திடீர்னு ஒவ்வொருத்தர் வந்து ஒரு மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க. அது வந்து ஆர்சிபில எல்லா டீமுமே அது வந்து ஒரு கூடுதல் பலம். இவர் இல்லாட்டி அவர் இல்லாட்டி இவரு யாரோ ஒருத்தர் பண்றாங்க. ஈவன் புவனேஸ்வர் குமார் அன்னைக்கு ஒரு 6 அடிச்சு க்ரூஸ்ல போட்டாரு. சோ அதனால ஆர்சிபி சான்ஸ் இருக்கு. பட் ஆனா அந்த ஒரு ஸ்டேபிளா ஒரு மாதிரி ப்ரொஃபஷனலா, அதாவது வேர்ல்டு கிளாஸ் ஃபீல்டர் சொல்லிட்டு கிளென் பிலிப்ஸ் இன்னும் கூட அவங்க ஸ்குவாட்ல சாய் கிஷோர் ஒருத்தர் இருக்காரு. குஜராத் டைட்டன்ஸ்க்கு உள்ள இருக்காங்க நிறைய பேர். அந்த பேசிஸ்ல நான் சொல்றேன் குஜராத் சான்ஸ் இருக்குன்னு. ஆர்சிபி சொல்ல முடியாது. குஜராத் ஆர்சிபி ஃபைனல்ஸ் கூட வரலாம். பட் ஆனா பார்க்கலாம். லெட்ஸ் see. சரி, நம்ம அது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு இப்ப இந்த டாப் 4ல யாரு இருப்பா? அதுதாங்க பெருசு. இந்த 4th பொசிஷன் முதல் 3 ஓகே 1 ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. குஜராத்ங்கிறது ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. செதுக்கிட்டாங்க. இப்ப இந்த டாப் அடுத்த இந்த 2 3 4ல யார் இருப்பாங்க? ஆர்சிபி எஸ்ஆர்எச் கண்டிப்பா வந்துட்டாங்க. 4th தான் இந்த பிளேஸ் எனக்கு தெரிஞ்சு 4th பஞ்சாப் தான் நினைக்கிறேன். பட் ஏன்னா சிஎஸ்கேக்கு சான்சஸ் இருக்கு. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு ஓவர் டைம் இன்ஜுரின்றாங்க. ஒருத்தர் இன்ஜுரியா பண்ணல, ஒவ்வொருத்தரும் இன்ஜுரி பண்ணான்னு முடியுது. சிஎஸ்கே டீமா இல்ல இன்ஜுரி டீமான்ற மாதிரி இருக்கு. சூப்பர் ஸ்குவாட் சிஎஸ்கே சொல்ல போனா உருவில் பட்டேல் இப்படி யாரு ஆவேஷ் மாத்திரா இருந்தா இன்னும் கூடுதல் பலமா இருந்திருக்கும். பவுலர்ஸ்ல நிறைய பேரு. ராமகிருஷ்ணா கோஷ்லாம் முதல் மேட்ச் நல்லா ஆனாரு. பார்த்தா இன்ஜுரின்னு போயிட்டாரு. ஓவர் டன் இந்த வருஷத்துல ஸ்டார்டிங் எல்லாம் பண்ணாரு. இன்ஜுரிட்டாரு. பயங்கரம். ஒரு சிஎஸ்கே வந்து அந்த ஓவர் டன் அப்புறமேட்டு நம்மளோட சுரேஷ் ரெய்னா மாதிரி 2.1 சொன்ன பேர் என்னது? யார் சொல்றீங்க? நம்ம அஃப்ராஸ் கான் சாரி டக்குன்னு கொஞ்சம் பேர் இருந்துச்சு. அந்த 2 பேர் தான் வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேன்ஸ் மாதிரி நம்மளோட அந்த ஒரு எனர்ஜி கொடுத்த மாதிரி இருந்தது. நம்ம தோக்குறப்ப அவங்க வெக்ஸ் ஆகுறதோ, ஜெயிக்கிறப்ப ஒரு மாதிரி எமோஷன் கொடுக்குறதோ மாதிரி இருந்தது. அதுல வந்து ஒருத்தர் போராடுங்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. சஃப்ராஸ் கான் வந்து ஆல்ரெடி ஒரு டீம் உட்கார வச்சிட்டாங்க. அவங்களை கொண்டு வந்திருக்கலாம். எதுக்கு உட்கார வைக்கிறாங்க மாதிரி இருக்கு. கண்டிப்பா ருத்ராஜோட கேப்டிங் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். கொஞ்சம் அது வந்து கேப்டன்சி டிஃபிகல்ட்டா இருக்கிறத தாண்டி அவரோட பேட்டிங் ஃபார்ம் பாதிச்சிருக்குன்னு சொன்னா. அவரோட நேச்சுரல் கேம் ரொம்ப நல்ல பிளேயர். போன சீசன் கூட நீங்க பாத்துருப்பீங்க. பேட்டிங் ஃபார்ம் கொஞ்சம் பாதிச்சிருக்குன்னு தோணுது இந்த வருஷம். சோ அவரை கொஞ்சம் ஃப்ரீயா நீங்க ஆடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாலே கொஞ்சம் இறங்கி சேட்டா வந்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் கொடுக்கலாம் மேபி. கண்டிப்பா கொடுத்துட்டு ஒரு ஃப்ரீயா நீ ஃப்ரீடமா உன்னோடயோ ஆடு பண்ற ருத்ராஜ் அவர் கேம் ஆட விட்டா செம்ம பயமா ஆடுவாரு. அது ரொம்ப ஹெல்த்தி சைனா அமையும். எனக்கு ஒரு பக்கம் சப்போஸ் சஞ்சு கேப்டன் ஆயிட்டா இப்ப இருக்க அந்த பேட்டிங் ஃபார்ம் போயிடுமோங்கிற மாதிரி. இல்ல, அவர் ராஜஸ்தான்ல இருக்கும்போது பேட்டிங் ஃபார்ம் போனதில்ல. அவர் கேப்டன்சி ஹி நோஸ் டு ஹேண்டில். இப்ப சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா ஒரே சீசன்ல 200 அடிச்சிருக்காரு. இதுக்கு அடிச்சது கிடையாது இந்த டீமுமே அவரு. ஆமா அதுவுமே ஒண்ணு பாத்துருக்கோம்.
ஃபைனலா சரி பாப்போம் ப்ரோ. உங்களோட கணிப்புல வந்து இந்த டாப் 4 யார் வின் பண்ணுவோம் அது மட்டும் சொல்லுங்க மச்சான். பஞ்சாப் 4th இதுக்கு வருவாங்கன்னு தோணுது ப்ரோ. வி எஸ் நம்ம எமோஷனலா ஒரு வைப்ல சிஎஸ்கே கப் அடிப்பாங்கன்னு சொல்லலாம். பட் பிராக்டிகலா டு பீ ஃபிராங்க் இந்த ஸ்குவாட் அனாலிசிஸ் தோத்து 4 மேட்ச் கண்டினியூஸா தோத்துருக்காங்க. எட் ரொம்ப நல்ல சைடு அவங்க பவுலிங்ல கொஞ்சம் லைட்டா பாத்துட்டாங்கன்னா பஞ்சாப் கப் அடிக்கிறது கூட சான்ஸ் இருக்கு. எனக்கு பர்சனல் ஆசை பஞ்சாப் ஃபர்ஸ்ட் போட்டுமே நம்ம ப்ரீ சீசன் தான் ஃபர்ஸ்ட் கப் எடுக்கட்டுமே. கண்டிப்பா ஸ்ரேயஸோட அந்த ஒரு எக்ஸலன்ட் கேப்டன்சிக்கு டிசர்வ் கப் கண்டிப்பா மெய்டன் கப் வரும். அப்ப அந்த டாப் 4ல நம்ம ஆல்ரெடி குஜராத், SRH and fourth வந்து I'm going for Punjab. வேற யாரா இருந்தாலும் ஹாப்பி நோ obviously. இதுல வந்து வின் பண்ணுவார் நீ சொல்றது வந்து பஞ்சாப் கண்டிப்பா. ஓகே மக்களே, நம்ம அக்ஷய் கூட வந்து பேசிட்டோம், அனலைஸ் பண்ணிட்டோம். அவரோட அந்த டாப் 4 சொல்லிட்டாரு, டைட்டில் வின்னர் யாருன்னு சொல்லிட்டாரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க சொல்லுங்க உங்களோட டாப் 4 யாரு, அதுல வின்னர் யார் அடிப்பாங்கறது. இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்க விக்கி, அக்ஷய். பாய்.